ஹாய் ஹலோ பீப்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயாங்குடைய 2 ஷார்ட்டில் 2/2 பார்க்க போகிறோம். ஃபால் இன் லவ் வித் மை ப்ரொஃபஸர். ஓகேங்களா? போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்தோம்னாக்கா, நீங்கள் வந்து டயாங்குடைய வெட்டிங்க்கு வந்து டயாங்குடைய பர்த்டேக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருந்திருப்பீங்க. டீ வந்து உங்களுக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. டீ வந்து என்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் நான் வந்து உங்களை சாரியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு. பட் நீங்கள் வந்து டேக்கிட்டு வந்து நான் உனக்கு வந்து நைட் வந்து சாரி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதோட தான் முடித்தேன். இப்போ வந்து அப்படி வந்து கண்டினியூ பண்ணலான்டா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ தனியாக தான் வந்து போகிறீங்க. டீ வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வரவே இல்லை. சரி, ஓகே, மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வராங்க. உங்கள் வீடு வந்து பூட்டிருக்கு. எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ நேராக நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டீங்க. அங்கே வந்து நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பைக்கில் வராரு. பின்னாடி வந்துடுறாரு. நீங்கள் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகி அவங்க ஃப்ரெண்டை போயிட்டு பார்க்குறீங்க. கரெக்டாக உள்ளே வந்து உங்களுக்கு முன்னாடி பைக்கை நிப்பாட்டுறாரு. நீங்கள் உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்ட் நான்சியோட கையை பிடிச்சிட்டு, நான்சிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி உள்ளே அழைச்சி போகிறீங்க. வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஓடி வராரு. ஆனால் நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்து வேகமாக உங்கள் நான்சி கையை பிடிச்சிட்டு உள்ளே அழைச்சி போயிடுறீங்க. ஸ்டாஃப் ரூம் போயிட்டீங்க. ஸோ அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து அங்கே வரல. வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே டேங்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நான்சி வந்து உங்ககிட்ட கேட்குறான், ஏய் என்னாச்சு ஒயன், எனி ப்ராப்ளம் உனக்கு டேங்கும்? ஏன் அவனை அவாய்ட் பண்ணுற? தனியாக வந்த மாதிரி இருக்க, அவன் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க, நீங்கள் நான்சி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் பண்ணது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து நான்சிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜேகே வந்து ஜேகே எஸ்மின்ஷி இவங்கெல்லாம் டேங்கிட்ட என்னடாச்சு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேங் வந்து அவர் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு நீங்கள் வந்து நான்சிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான்சி உடனே என்னாச்சு வாயன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வந்து நான்சிக்கிட்ட, நான்சி ஆக்சுவலி நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பர்த்டே பார்ட்டியில் நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது நான்சி கேட்குறேன், நீ நேற்று சாரீ கட்டிட்டு போயிட்டு டேக்கிட காமிச்சா என்ன அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து ஊன் தலையாட்டுறீங்க. அம்மா நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கு தெரியல நான்சி. அவன் கேட்கவும் என்னால் மறுக்க முடியல. நான் சாரீ கட்டிட்டு போயிட்டு டேக்கிட்ட போய் நின்னேன். சரி, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு நடந்ததை வந்து சொல்கிறீங்க. பர்த்டே நைட் நடந்தது. நீங்கள் டேக்காக அன்றைக்கி நைட் வந்து சாரீ கட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்து போயிருப்பீங்க. டே வந்து அப்போ உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக நின்றுப்பார். மேம் ரியலி நீங்கள் சாரியில் செம்ம கார்ஜியஸாக இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ் தயாங். மேம் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அப்போ டயாங் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சடனாக நீட் லோன் போட்டுடுறாரு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நீட் லோன் போட்டுட்டு அவர் கையில் ஒரு ரிங் பாக்ஸ் வச்சுருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் காமிக்கிறாரு. வாட் இஸ் திஸ்? மேம் ஐம் சாரி, ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ணுறேன். உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியல மேம் எதனால் இந்த லவ்னு. ஐ நோ நீங்கள் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட், எனக்கு அதெல்லாம் புரியாமல் இல்லை. ஆனால் எனக்கு உள்ள உணர்வு சொல்லிகிட்டே இருக்குது. அவள் டீச்சர் கிடையாது, உனக்கானவ உன்னவள் அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளுணர்வர் எனக்கு சொல்லிகிட்டே இருக்குது. இதனால தான் நான் இத்தனை வருஷமாக எந்த ஒரு பொண்ணையும் பார்க்கலையோ லவ் பண்ணலையோ அந்த மாதிரி தோணுது. அதனால தான் நீங்களும் இத்தனை வருஷமாக எந்த ஒரு பையனை லவ் பண்ணலையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கேயோ இருந்த எதுக்கு நம்ம இப்போ சந்திக்கணும், எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும், எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், என்னால் நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. உங்களை நான் இன்ச் பை இன்ச்சாக அட்மையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களை பார்த்த இந்த ஐஸால் வேறு யாருமே என்னால் சத்தியமாக பார்க்க முடியாது மேம். ஐ லவ் யூ லாட்ஸ். வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்க, நீங்கள் அவ்வளோதான் ஷாக் ஆகிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எந்திரி. நீங்கள் ஓகே சொன்னால் தான் எந்திரிப்பேன். ஃபஸ்ட்டு நீ எந்திரி. டைமே சரி அப்படி எஞ்சி நிற்கிறாங்க. நீங்கள் உடனே என்னட்டு பேசுகிற? ஒரு பொண்ணு சிரித்து பேசினாலே அது லவ் தானா? எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீயுமே நான் கொஞ்சம் நல்லா பேசணும் நீ லவ்னு நினச்சிக்கிட்டல. தயாங் மேம் அது பார் தயாங், எனக்கு புரியுது. நீ ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்ககிட்ட நல்லா சிரித்து பேசினாலே அது லவ்னு தான் நீ வந்து நிற்பேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு தான் தப்பாயிடுச்சு தாங்க. இட்ஸ் ஓகே. இல்லை
இது அது கிடையாது. நீ எல்லார் மாதிரியும் நினைக்காதீங்க. நான் எல்லார் மாதிரியும் ஒன்றும் நினைக்கல. இங்க பாரு, சீரியஸாக ஐ லவ் யூ. என்ன தயங்க நீ ஐ லவ் யூ? இது பாசிபிளா? யோசிச்சு பாரு. நான் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட். நம்ம 2 பேருக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது. இதோட இதை மறந்துரு. நீங்கள் ப்ரொஃபஸர் டீச்சர் அப்படிங்கிறது மட்டும் தான் அடிக்குதா? காரணம் அது இல்லை. எனக்கு வயசு அதிகம். பொண்ணு விட நான் 3-4 இயர்ஸ் பெரிய பொண்ணு. இங்கே பாரு தயங்கு, இது பாசிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லை, உனக்கு என் மேலே இருக்கிற தாட் மாதிரி எனக்கு எப்போவுமே உன் மேலே வந்ததே கிடையாது, வரவும் வராது. உன்னை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் பார்த்தேன். அதை தானேன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தேன். மற்றபடி நான் எந்த ஒரு ஐஸ்லேயும் பார்க்கல. சாரி தயங்கு. உனக்கு என் மேலே அந்த மாதிரி ஃபீலிங் வரதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ரீசன் ஆகிட்டேன் டயாங். ஐம் சாரி. இது நமக்குள்ளே செட் ஆகாது. இதுக்கு மேலேயும் நம்மளால் பேசிக்க முடியும்னு எனக்கு தோணலை. சாரி டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்க பற்றி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் தயாங் ப்ளீஸ், நான் அடிச்சிட போகிறேன், கையேடு, பி யுவர் லிமிட், ஓகே அப்படின்ட்டு எங்கள் கோவமாக சொல்ல, இல்லை நான் எப்போவுமே இந்த கையை விட மாட்டேன், நான் மட்டும்தான் கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் திரும்பி டேயை பலார்னு ஒரு விடுறீங்க. டே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்க்குறான். ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாத தயாம், இது நமக்குள்ளே செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. உனக்கு எனக்கும் ஷேஜ் அதிகமாக இருக்குது. இது எப்படி செட் ஆகும்னு நீ நினைக்கிற? யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கோமா அந்த பிளேஸை விட்டு அப்படியே கீழே இறங்கி போயிடுறீங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவும் தயாங்க அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்டமே சொல்லிட்டு இருக்காங்க. தேவோடைய ஃப்ரெண்டுமே டே ஹேக் பண்ணிட்டு, சரி மச்சான் வீடு, இப்போ நீ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறதால தானே இப்படி இருக்குது, நீ இந்த ஒரு வருஷம் தானே, இதை முடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேயை ஆதரவுப்படுத்துகிறாங்க. இந்த சைடு அவங்களுடைய ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஏன் சொல்ல நான்சி, எனக்கு தெரியும் உனக்கு டேங்க் பிடிக்கும்னு. அப்போ நீங்கள் நான்சியை பார்க்குறீங்க. நான்சி, ஆமாம், ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு என்ன யோசிக்கிறா, எந்த மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியாமையாக இருக்கும். நீ டேயை பார்க்குற விதத்துலேயே உனக்கு தேயை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஜஸ்ட் இந்த ஏஜ்க்காக மட்டும்தானே நீ வேணாங்கிற. இந்த ஏஜெலாம் நீ பார்ப்பியா வயன்? நீ ஒரு ப்ரொஃபஸர், நீ இந்த மாதிரி ஏஜெல்லாம் பார்க்கலாமா? அப்போ நீங்கள் எனக்கு ஏஜ் ஒரு தடை இல்லை நான்சி அப்படின்னு சொல்லவும், நான்சி என்னடி சொல்கிற? ஆமாம் நான்சி, எனக்கு ஏஜ் ஒரு தடை கிடையாது. அப்போ தயாங் உங்களை எப்படியாச்சும் பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் ரூம் கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் தயாங்குமே கேட்டுகிட்டு இருக்காரு. ஆமாம் நான்சி, எனக்கு ஏஜெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. என்னுடைய யோசனை ஃபுல்லாகவே தயாங் மட்டும்தான். அவன் மீடியாக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றான். அவன் பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். யோசிச்சுப்பார், இது இந்தியா கிடையாது. இந்தியாவில் ஒரு சிங்கர் லவ் பண்ணுறதோ இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறதோ அது யூஷுவலான விஷயம். அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கொரியாவில் அப்படி கிடையாதுல்ல. ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கராக இருந்தாலும் சரி, மாடலாக இருந்தாலும் சரி, அவங்க சிங்கிளாக இருக்கணும் தான் இங்கே உள்ள ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்படுவாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்களுடைய இது அப்படி. ஸோ இப்போ தே கமிட்டட் அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுனாக்கா தேயால் சிங்கர் ஆக முடியாது. அவனால் அந்த மீடியா லைஃப்குள்ளே இருக்க முடியாது. என்னால் அவனோட ட்ரீம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. பரவாயில்ல, தே சந்தோஷமாக இருக்கணும், அவனுக்கு பிடிச்சி செய்யணும். என் ஒருத்தையால் அவனுடைய எந்த ஒரு ட்ரீமுமே இதாகக்கூடாது. அப்போது தே அவனோட ட்ரீமெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்தாக்கா இல்லை, அதுக்குள்ளே கண்டிப்பாக டே என்னை மறந்துடுவான். ஸோ நானுமே சீக்கிரமாக இங்கிலாந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் போயிடுவேன் இந்தியாவுக்கே அப்படின்னு சொல்லவும், தேக்கு இந்த பக்கம் கஷ்டமாக இருக்குது. தே இவன் நம்மளுக்காக தான் யோசிச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு பக்கம் இருக்குது, அவனுக்கு ஒரு பக்கம் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தே முடிவு பண்ணிட்டு அந்த பிளேஸை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சைடு நீங்கள் கடலில் தொடச்சிட்டு உங்களுடைய கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இப்போது டேயோடைய கிளாஸ் தானே. ஸோ டே கிளாஸில் நீங்கள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க. டே உங்களே தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் பட் நீங்கள் டேக்கிட்டேன்னு ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுறீங்க. இங்கேயும் அங்கேயும் கண்ணு இது பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. டே உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு, ஓகே ஸ்டூடெண்ட், நாளைக்கு நான் யார் வேணாலும் எழுந்திரிச்சு கொஸ்டின் கேட்பேன், ஸோ அதுக்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ ஜேகே, என்னடா இப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க? இல்லை மச்சான், இது வேறு விஷயம் அப்படி சொல்லிட்டு டீ பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. அடிக்கடி டேங் கீழே நின்று உங்களை மேலே பார்ப்பாரு. நீங்கள் ஒன்று கண்டுக்க மாட்டீங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டே உங்களை பார்ப்பாரு. பட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். பட் எல்லா இடத்துலையுமே டேங்ஸி உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ நீங்களுமே எவ்வளோ சீக்கிரம் இங்கிலேருந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் கொரியாலேருந்து போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு வரது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இங்கே ஒர்க்லேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு லீவ் அடிச்சு கொடுக்கணும், அந்த லீவ் அவங்க அப்ரூவ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் லீவ் கொடுத்துட்டீங்க.
எனக்கு செலக்டட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. பட் வந்து உடனே அவங்களால கொடுக்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் அது உங்களுக்கு லீவ் வந்து சாரி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியுமா, உங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, எப்படா வந்து லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி டேஸஸ் போகுது. இப்போ நீங்கள் வந்து கொரியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து 1 இயர் அந்த மாதிரி ஆகிடுச்சி. இந்த 1 இயருமே வந்து நீங்கள் வந்து டயாங்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. 1 இயர் கிட்டத்தட்ட ஆகிடுச்சி. ஸோ இப்போ வந்து ஃபைனல் செமஸ்டர் வரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க, ஆஸ்யூஷுவல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டீவுடைய கிளாஸஸ்க்கு வந்து போகிறீங்க. அன்றைக்கி வந்து டயாங் வந்து கிளாஸில் வந்து இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஃபஸ்ட்டு வந்து கண்டுக்கல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேயும் டயாங் வரல. இப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 1 வீக் பார்க்குறீங்க. 1 வீக்காகவும் டயாங் வரல. ஸோ வந்து நீங்கள் கிளாஸில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து நம்ம ஜேகேக்கு வந்து புரியவும், ஜேகே வந்து அப்படியே வந்து உங்களை கிளாஸ் பண்ணி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி வெளியில் போகிற மாதிரி ஜேஹப் கூட போகிறாரு. அப்படி போகும்போது ஜேஹோப் டயாங் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண போனானே உனக்கு கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே போகிறாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியுது நம்ம டயாங் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண போயிருக்காங்கன்ட்டு. நீங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டு உங்களுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. அவன் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டோம், அதில் வந்து அவன் செலக்ட் ஆகட்டும், அவனுடைய கெரியரை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த தாட் தான் இருக்குது. நீங்களுமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் போகுது. ஸோ 1 மந்த் ஆகுது. ஸோ ஆடிஷன் அட்டன் பண்ணி டயாங் அதில் செலக்ட் ஆகி ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ஊருக்கு வந்து வரவே முடியல. அண்ட் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் வரா மாதிரி வந்து லீவ் வந்து அப்ளை பண்ணியிருப்பார். உங்களுக்குமே அந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். சரி அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் ஹச்ஓடி கிட்ட போயிட்டு லீவ் பற்றி ஊர் விட்டு போகிறது பற்றி கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஊருக்கு போகிறதா இருந்தாக்கா நீங்கள் பே பண்ணிட்டு தான் போகணும். அப்படின்னு தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு போகிறதா இருந்தாக்கா நீங்கள் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்க. ஸோ உங்களால் அவ்வளோ அமௌண்ட்லாம் பே பண்ண முடியாது. ஓகே நான் 2 வருஷம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க. ஓகேவா? இப்போ வந்து செமஸ்டருமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த செமஸ்டருக்கு வந்து நீங்கள் டேயை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்க. பட் உங்களால் டேயை பார்க்க முடியல. பிகாஸ் வந்து காலேஜில் தான் அந்த செமஸ்டர் வந்து நடக்குது. பட் உங்களுக்கு வந்து வேறு கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அங்கே தான் வந்து சூப்பர்வைசராக இருக்கீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஸ்டூடெண்ட் போயிடுவாங்க. பட் டீச்சரால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து உங்களால் வந்து வெளியே போக முடியல. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டயாங் போயிட்டாரு. நீங்கள் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக தான் டயாங் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு. உங்களால் டேயே சுத்தமாக பார்க்க முடியல. ஸோ அப்படியே தான் அந்த எக்ஸாம்ஸுமே வந்து செமஸ்டர்ஸ் அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து ஃபைனலி வந்து காலேஜ் வந்து லீவ் விட்டுறாங்க. ஸோ ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாமே நடக்குது. பட் எதுக்குமே வந்து டயாங் வந்து கலந்துக்கவே இல்லை. அவர் ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே தான் இயர்ஸ் அதெல்லாம் வந்து போகுது. ஸோ 2 வருஷமும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுடைய இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு நான்சிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறீங்க. நீங்கள் ஊருக்கு போகிற விஷயம் வந்து ஜேகேகே ஜேஹோப் எல்லாருக்கும் தெரியும். பட் உங்களை வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஊருக்குமே வந்து கிளம்பி வந்து போகிறீங்க. ஊருக்கு போனோடனே உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டயாங்குடைய தாட் வந்து அதிகமாகுதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ அப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஊருக்கு போய்ட்டு அங்கே ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கீங்க. ஸோ வந்து அங்கே எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் சிரிக்க மறந்துட்டிங்களே சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 3-4 இயர்ஸ் அதுவும் அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கும்போது நார்மலாக வந்து இந்த மாதிரி நியூ ஆக்டர் சிங்கர்ஸ் அவங்களாம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க கொரியாவில் அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் வந்து நார்மலாக செக் பண்ணியிருக்கும் போது லலில் டயாங்குமே இருக்கார். ஸோ அவர் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு பர்சனாகவும் கேப்பப்பில் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு பர்சனாகவும் அண்ட் வந்து அவர் வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து நிறைய பேர் பற்றி வருது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஃபைனலி டயாங் வந்து நினச்சது வந்து அச்சீவ் பண்ணிட்டான், இன்னொன்று மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்களை வந்து மேரேஜுக்கு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டீங்க. அது மாதிரி உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற ஃபேமிலிஸும் கிடையாது. ஓகே உனக்கு மேரேஜ் ஓகேனா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து விடுறதும் இல்லை. அப்போ 6 மந்த்துக்கு ஒன்ஸு ஸோ அந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருந்து அது உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக தான் என்ன பண்ணுறதுன்னு அப்போ வந்து கேட்பாங்க. நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி கழிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 30+ அந்த மாதிரி வந்துடுச்சு. இன்னமும் உங்கள் ஃபேமிலி கேட்டுட்டு தான் இருக்காங்க. உனக்கு ஓகேனா தான் மேரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க, ஒரு நல்ல லெவலில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய டேஸஸ் அதெல்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து டயாங்குமே வந்து அதுக்கடி டயாங்கோட நியூஸ் பார்ப்பீங்க. அவனுமே வந்து பெரிய ஆக்டர் ஆகிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ட்ராமாலன்னு வந்து ஸ்கூலில் சிங்கர் ஆகி ஸோ சிங்கர்லேயும் பெரிய சிங்கர் ஆகி நிறைய ப்ளேஸஸ்க்கு போகிறது, ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறது, மூவியில் ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிட்டே வந்து ஒரு இதாக போயிட்டாங்க. ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நம்ம கூட அவன் இருந்திருந்தாக்கா இதெல்லாம் அவனால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒர்க்குக்கு வந்து போயிட்டு தான் இருக்கீங்க, போகாதமெல்லாம் இல்லை. வேலைக்கு நீங்கள் அங்கேயே போயிட்டு தான் இருக்கீங்க. அண்ட் வந்து நான்சி கூடயும் நீங்கள் வந்து காண்டாக்டில் இருக்கீங்க. ஸோ அப்பப்போ நான்சிட்ட பேசுவீங்க, டைம் இருக்கும் போதெல்லாம் அவள்கிட்ட பேசுவீங்க. ஸோ இப்போ இயர்ஸ்லாம் கடந்துச்சு. ஸோ நான்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து கால் பண்ணியிருப்பா. அவளுக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்வைட் பண்ணியிருப்பா. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு இடையில் வந்து நிறையா ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். உங்களை வந்து கொரியாவுக்கு வந்து கூப்பிட்ருப்பா. பட் நீங்கள் தான் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து எனக்கு கல்யாணம் வச்சாக்கா நீ கண்டிப்பாக பண்ணணும்னு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. நீங்களுமே சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நான்சிக்கு வந்து மேரேஜு. ஸோ வந்து இன்னும் 2 டேஸில் மேரேஜு. ஸோ வந்து உங்களை வர சொல்லியிருக்கா. வந்தாக்கா 1 வீக் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கா. நீங்களுமே வந்து அவள்கிட்ட சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு இப்போ நான்சியோட வெட்டிங் வந்து போகிறீங்க. ரொம்ப வருஷம் கழித்து போகிறீங்க திருப்பி கொரியாவுக்கு. ஸோ லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்குது. என்ன தான் டேங்க நீங்கள் மறக்க நினச்சாலும் பட் உங்களால் அது மட்டும் முடியவே இல்லை. இப்போ நேராக நீங்கள் கொரியாவுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு தான் பிளேசஸ்லாம் இப்போ தெரியும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து போகிறீங்க. இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய ஃபியான்சி வந்து இன்ட்ரோ கொடுக்கவும் நீங்களுமே அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கீங்க. போகும்போது சும்மா நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிவிட்டு அந்த மாதிரி போகிறீங்க. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்குமே வந்து போயிட்டீங்க. இப்போ நைட் டைம் போல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரூமுக்கு வரா. ஒயன் வா நான்சி சொல்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன். சொல்லு. எனக்கு உங்ககிட்ட இதை பேசலாமா வேண்டாமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் கேட்குறேன். பரவாயில்ல நான்சி சொல்லு. அது ஆக்சுவலி நீ இன்னமும் டயாங்க அப்படின்னு கேட்கவும் நீங்கள் வந்து அப்படியே வந்து நான்சி வந்து பார்க்குறீங்க. அப்போ நான்சி சொல்கிறா, நீ இன்னமும் டயாங்க வந்து லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் உடனே சேச்சா அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நீ எதுக்கு இன்னும் சிங்கிளாக இருக்க? இது கொரியா. இங்கே வந்து நம்ம எப்போ தோணுதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாதுல்ல. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மேரேஜ்க்கு. இல்லை எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சீரியஸாகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு தான் ரீசன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ நான் போய் என் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவேன். ஸோ என் பேரண்ட்ஸுமே என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். நான்ஸும் அதுக்கப்புறம் எதுவுமே வந்து கேட்காம அவளுடைய ரூமுக்கு வந்து போயிட்டா. ஸோ நீங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து படுத்துடுறீங்க. பட் உங்களுக்கு வந்து இன்னும் டேங்குடைய ஞாபகம் தான் அதிகமாக வருது. சரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து அமைதியாக இருக்கீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ மேரேஜ் வந்து அதுக்கு மறுநாள் தான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நான்சி வந்து உங்களுக்கு சும்மா நார்மலாக ஷாப்பிங் கூட்டு போகிறாங்க. உங்கள் ஃபியான்சி கூட வராங்க. ஸோ 3 பேருமே வந்து ஷாப்பிங் போகிறீங்க. இருந்தாலும் இங்கே நான்சிக்கு ப்ரைவசி கொடுக்குறாங்க. பட் நான்சி வந்து உங்களுக்கு வந்து தனியாக விடக்கூடாது, நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் கூடயே தான் வரா. இப்போ வந்து அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு போல் ஆகுது. உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. டே பற்றி வச்சுட்டே இருக்கீங்க. சீரியஸாகவே சொல்லிட்டு யூடியூப் போய்ட்டு அவங்களுடைய லேட்டஸ்ட்டு நியூஸு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து அவ்வளோ அந்த நியூஸுமே வந்து அப்டேட் பண்ணல. இன்ஸ்டாலேயுமே வந்து ஒரு எதுவுமே வந்து பெருசாக வந்து அப்டேட் கொடுக்கல. ஓகே என்னாச்சு தெரியலையே, டேக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பானே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. பட் எந்த ஒரு அப்டேட்டுமே டேங்கிட்டேனே இப்போ இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்குடைய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ஓல்டு மெமரிஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து அமைதியாக படுத்துருக்கீங்க. இப்படி தான் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது மேரேஜு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு நான்சிக்கு வந்து கிராண்டாக மேரேஜ் நடக்குது. ஸோ அங்கே நான்சியோடைய ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தவங்க ஸோ எல்லாருமே வராங்க. நீங்களுமே அங்கே இருக்கீங்க. மேரேஜுமே வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நான்சி வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. பட் உங்களை வந்து நீ வந்து வீட்டில் தான் இருக்கணும், நான் வந்து நாளைக்கு வந்துடுவேன், நம்ம வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பேன். நீங்களுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ நான்சி வெட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு மதியம் போல் வந்து அவள் வந்து அவளோட வீட்டுக்கு வந்து போயிட்டா. நீங்கள் உங்களுக்கு வந்து போர் அடிக்குது சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி வெளியில் வந்து வாக் போகிறீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு 12-1 அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து போகிறீங்க. சரி நம்ம போய் ஸ்கூலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. சாரி காலேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து போகிறீங்க. அங்கே போயிட்டு உள்ளே போல் அது வெளியே நின்று நார்மலாக அந்த காலேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்போவுமே டேங்க அந்த சைடாக தானே உங்களை பைக்கில் அழைச்சிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. டே கூட நீங்கள் வந்தது ஆக்சுவலாக அதிகமாக சண்டை போட்டுகிட்டே தான் வருவீங்க நீங்களும் டேங்கும். டே கூட வந்த மெமரிஸோ ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நினச்சி பார்த்துட்டு இங்கே இருந்து நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க. உங்கள் கால் போன போக்கு அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ அக்கையில் நீங்கள் நடந்தே நீங்கள் இருந்தீங்க தெரியுமா அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டீங்க. ஓகேவா, நடத்தே போயிட்டீங்க ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு. இப்படி வந்தீங்க என்னன்னு உங்களுக்கே புரியல. அப்படியே டேங்க் பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் அந்த வேஃபில் வந்துட்டீங்க. இப்போ வந்து
டேங்குடைய வீட்டு வாசலில் நிற்கிறீங்க. ஸோ அந்த வீட்டில் இப்போ வந்து யாருமே இல்லை. பூட்டி இருக்குது, பட் ஆனால் க்ளீனாக இருக்குது. யாரையுமே டேங்க் அந்த வீட்டில் வாடகைக்கு வைக்கல. ஸோ அப்படியே தான் அந்த வீடு இருக்குது. நீங்கள் வந்து அந்த வீட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட கேட் வந்து சாத்தின மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த கேட்டுக்கிட்டே நின்றுட்டு யோசிக்கிறீங்க. ஒரு இன்சிடெண்ட் வந்து அப்படி வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. டீ கூட நீங்கள் வந்து ஓடி வந்திருப்பீங்க. எப்போனாக்கா ஒரு டைம் வந்து ரொம்ப ரெயினாக இருந்திருக்கும். டேங்க் கூட நீங்கள் அப்படியே ஓடி வந்திருப்பீங்க. டீ வந்து வேகமாக உங்களை கேட்டுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க மழை பெய்யுதுன்ட்டு. நீங்கள் வந்து ஆக்சுவலி கீழே விழுந்துருப்பீங்க. கீழே விழுந்துட்டு டீயை பார்த்து முறைக்கிறீங்க. பட் ஐயோ சாரி வையன் அவசரத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு நான் மழையில் கூட நனைஞ்சிருப்பேன்டா, நீ ஏன்டா நான் தள்ளி விட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு டீயை போட்டு அடிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. ஸோ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அந்த வறண்டாவில் டீக்கு நீங்கள் நிறைய டைம் கீழே உட்காந்து உனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி லெசன்ஸில் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே நேராக மேலே போகிறீங்க. உங்களுடைய ரூமுக்குமே வந்து நீங்கள் மேலே தானே இருந்தீங்க. ஸோ அப்படியே போயிட்டு அந்த டோர் கிட்டே நின்றுட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ டோர் வந்து ஆக்சுவலி வந்து ஓப்பன் ஆகுது. டோரை ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போனோன்னையும் அங்கே நீங்கள் இருக்கும்போது என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே தான் அங்கே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை வருஷத்தில் இந்த ரூம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த சோஃபா வந்து பார்க்குறீங்க. ஸோ அகெயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. நீங்கள் எங்கள் மலையில் ஓடி வந்திருப்பீங்களே, அப்போ டே வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்து வீடு வந்து பூட்டியிருக்கும். அச்சோ வீடு பூட்டியிருக்கு, அம்மா இல்லை நினைக்கிறேன். ஆண்டி இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன். சரி மலையில் வேறு நீ நனைஞ்சிருக்கட்டே, சரி வா நீ தலையெல்லாம் துவட்டிட்டு கொஞ்சம் நேரம் மேலே உட்காந்துட்டு ஆண்டி வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நீங்கள் மேலே போக டேயுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியுமே வந்து அவர் மேலே வந்திருப்பார். மேலே போகணுன்னே நீங்கள் டேக்கிட்ட ஒரு டவல் எடுத்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த டே நீ தொட்டிட்டு ஏறி நான் வர ஏறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உள்ளே போகிறீங்க. டே வந்து அடிக்கடியில் உங்கள் ரூமுக்கு வரமாட்டார். நீங்கள் டேக்கு வந்து ஒன்று வெளியில் உட்காந்து சொல்லிக் கொடுப்பீங்க, இல்லைன்னா கீழே தான் போய் சொல்லிக் கொடுப்பீங்க. மோஸ்ட்லி வந்து மேலே அதே மாதிரி மாட்டார். ஸோ மேலே வந்தோடனே டேங்க் வந்து அந்த இடத்தையே வந்து கையில் டவல் வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து வெளியில் வரீங்க. மலையில் நினைச்சிட்டிங்களே, ஸோ அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மள ஒரு சுடிதார் வேவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் வரீங்க. வெளியில் வந்து பார்க்குறீங்க டீ வந்து அங்கே உள்ள அந்த புக்ஸு அந்த ஃபோட்டோஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து என்ன டவல் இன்னும் நீ தலையை தோட்டாமல் இருக்கீங்க வா அப்படி சொல்லிட்டு டேயை உட்கார வச்சுட்டு அந்த டவலை எடுத்து டேயோடைய ஹெட்டை வந்து அப்படியே தோட்டி விட்டுருங்க. அப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க, ஐயோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டவல் அப்படி தலையில் வச்சுட்டு டே பார்க்குறீங்க. டே வந்து ஒரு மாதிரி வந்து க்யூட் ஐஸ் வச்சுட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் லைக் வந்து டேங் வந்து லிட்டராக ஒரு பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டேயுமே அது மாதிரி க்யூட்டாக பார்க்கவும் நீங்கள் சிரிச்சிட்டு நீ க்யூட்டாக இருக்க டேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் அந்த டவலை போட்டு தவட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எயிட்டில் உனக்கு டீ போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு டீ போட்டு அப்படியே டேங்க் எடுத்து வரீங்க. டீ வந்து தலையை தோட்டிட்டு அப்படியே வந்து அந்த அதிகால் கிட்டே நிற்கிற அந்த வாசல் கிட்டே அப்படியே நின்று அந்த மலையை அப்படியே வேடி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அந்த டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு டே கிட்டே போயிட்டு கொடுக்குறீங்க. டீயை நீங்களுமே வந்து அந்த டீயை குடிச்சிக்கிட்டு அப்படியே மலையில் வந்து அப்படியே கை வச்சு நின்றுட்டு அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு வருது. ஆக்சுவலி இப்போ அங்கே வந்து சடனாக மழை வேறு பெய்யுது. அந்த மழை பெய்யவும் உங்களுக்கு இந்த தாட்ஸ் வருது. நீங்கள் அதே மாதிரி அந்த கதவுக்கிட்ட போய் நின்றுட்டு அந்த கையை வந்து அப்படியே வந்து வெளியில் காமிக்கிறீங்க. உங்கள் கையில் வந்து அப்படியே அந்த தண்ணி விழுது. அப்போ பக்கத்தில் இன்னொரு கை வந்து அந்த மலையை வந்து கையில் வந்து நனையுது. நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சடனாக ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. அது நம்ம டயாங்ஷி தான். நீங்கள் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா பல வருஷம் கழிச்சு நீங்கள் டயாங்கை பார்க்குறதால நீங்கள் அப்படியே ஷாக்காக டயாங் டேனி அப்படின்னு சொல்லுவோம். டே இப்போ எப்படி இருக்காங்கனாக்கா ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க. அப்போ காலேஜ் டைமில் பார்த்த டேங் மாதிரி இல்லை. ஒரு காலேஜ் டைமில் பார்க்கும்போது ஒரு பாய் லுக்கில் இருந்தாங்க. இப்போ டோட்டல் ஆப்போசிட் ஒரு மென் லுக்கில் இருக்காங்க. நீங்கள் டேவே பார்க்குறீங்க. ஃபார்மில் ஒரு கோட் ஷூட் வியர் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் ஒரு கோட் ஷூட் வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ஹேண்ட் வந்து பாக்கெட் வச்சுருக்காங்க. அந்த கோட் ஷூட் எப்படி இருக்குனாக்கா அந்த கோட்டில் ஒரு பட்டன் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக செய்திருக்காங்க. அண்ட் வந்து கழுத்தில் ஒரு செயின் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பாக்கெட்டில் வந்து கையை விட்டுட்டு அப்படியே டே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஒரு மென் லுக்கில் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேறு வளர்ந்துட்டாங்க. அந்த ஷூஸ் வேறு கொஞ்சம் ஹீல்ஸ் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி தான் இருக்குது. டே பார்த்துட்டு டயாங் அப்படின்னு ஷாக்காக கேட்க அப்போ டே மலையிலேருந்து கையை எடுத்துகிட்டு அவன் கையை கேட்டு நின்றுக்கிட்டு உங்களே பார்க்குறாங்க. இல்லை இது டயாங்காக இருக்காது, என்னோடய இல்யூஷன் தான். போயிடு இல்யூஷன் போயிடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறீங்க. பட் டே வந்து அங்கேயே நின்றுட்டு கை கீழே உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் சரி இந்த கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா, இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்குது
அப்படின்ட்டு நீங்கள் படம் திரும்பிங்க. டே அங்கேயே தான் நின்றுட்டு உங்களே பார்க்குறாங்க. ஆக்சுவலி டேங் இப்போ வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காரு. உங்களே தான் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இந்த மாதிரி பண்ணால் டேங் போயிடுமே, என்ன அங்கேயே நிற்கிறாங்க அப்படின்ட்டு அகைன் கிட்டே போயிட்டு டே வந்து ஒரு ஆர்ம்ஸில் வந்து இப்படி உங்கள் ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு குத்தி பார்க்குறீங்க. ஃபீல் ஆகுது. சடனாக பின்னாடி போய்ட்டு உங்கள் மவுத்தில் கை வச்சுட்டு டேங் நீ நிஜமாவா அப்படின்னு கேட்கவும் டே உங்ககிட்ட போயிட்டு நான் நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உடனே ஓகே எப்படி இருக்க டேங், நல்லா இருக்கியா, என்ன திடீர்னு காட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் பார்க்க யாரும் இல்லை, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஏன்னா ஹீஸ் அ ஆக்டர் அண்ட் சோலோ சிங்கர். ஸோ நிறைய மீடியாஸ் இருக்கும். யாரும் இல்லை, யாருக்கும் தெரியாது நான் இங்கே வந்தது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தேவை பார்க்குறீங்க. என்ன விஷயமா வந்த, சரி நீ என்ன விஷயத்துக்கு இங்கே வந்த, அது நான்சிக்கு வெட்டிங். ஸோ அதனால தான் நான்சிக்கு வெட்டிங்னா இங்கேயே நீ வந்த. இல்லை நான் இருந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாம் தான் வந்தது. அவங்க வேறு ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் மழை பெய்யுது. ஆமாம்ல, பரவாயில்ல டேங் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போக பார்க்க டே வந்து உங்கள் கையை வந்து அப்படி வந்து பிடிக்கிறாங்க. கிட்டே கையை பிடிச்சி பார்த்துட்டு டேங் கையடி யாராச்சும் பார்க்க போகிறாங்க டேங் அப்படின்னு சொல்ல டே உடனே யார் பார்த்தா எனக்கு என்ன, டேங் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஒயன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு கையை விட்டு டேங் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் டேங் கையை விட்டுட்டு சரி போ, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்டு போ. நீங்களும் நின்றுட்டு சொல்லிட்டேன், எதுக்கு ஆன்சர் வேணும், இன்னமும் உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லணும்னு தோணுது, என் மனசு பூரா நீ தான் டேங் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு என் மனசில் எப்போவுமே நீ இருந்தது கிடையாது டேங். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் என் மனசில் நீ இருந்திருக்க. மற்றபடி அதை தாண்டி வேறு எந்த ஒரு எண்ணத்துலையுமே நான் கூட பழகலை டேங் அப்படின்னு சொல்ல உடனே டேங் நீ போய் சொல்கிற ஒயன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் டேங்கை பார்க்குறீங்க. ஏன்னா டேங் வந்து ஒயன்னு சொன்னது கிடையாது. ஸ்டார்டிங்கில் மேம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஜென்ரலாக கூடுவாங்க, பட் பேர் சொல்லி கூட மாட்டாங்க. நீங்கள் டேங்கை பார்க்குறீங்க. ஆமாம் நீ போய் சொல்கிற ஒயன், உன் கண்ணில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த லவ்வை நிறைய டைம். இல்லை டேங், நான் ஒன்று ஒரு பாசமாக ஒரு லைக் லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்ல வர டேவனே போதும் என் நீ பாட்டு, இந்த பிரதர் இந்த இதே எனக்கு வேண்டாம். ஓ கண்ணில் என் மேலே உள்ள காதலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் உடனே இல்லை டேங், என் மனசில் எப்பவுமே நீ இருந்தது கிடையாது, இப்போவும் என் மனசில் இல்லை, எப்போவும் நீ மாற மாட்டேன். அப்புறம் ஏன் என் நீ மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க? அப்போ நீங்கள் டேங்கை பார்த்துட்டு யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி. மேரேஜ் ஆகிடுச்சா? போய் சொல்லாத வயன், நான் உன்னை விட்டு தூரமாக இருந்தேனே தவிர உன்னை விட்டு ஒரு நாள் போனது கிடையாது. எப்போவுமே உன்னை பற்றி நான் யோசிக்காமல் இருந்தது கிடையாது, நீ என்ன பண்ணுறேன்னு கவனிக்காமல் இருந்தது கிடையாது. வயன் என்ன நினச்சிக்கிட்ட? உன்கிட்ட நான் பேசாமல் உன்னை பார்க்காம இருந்தது ஒரேடியாக உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு நினச்சியா? கிடையாது வயன், தூரமாக நின்று உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன் எப்போவுமே. நீ இந்தியா போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். உனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு, பட் நீ எதுவுமே அக்செப்ட் பண்ணது கிடையாது. உன் பேரண்ட்ஸும் மேரேஜுக்கு சொல்லியிருக்காங்க, பட் இப்போ மேரேஜ் வேண்டான்னு நீ தடுத்துக்கிட்டே இருக்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் நான் தானே வயன். நீ என்ன லவ் பண்ணுறதால தானே யாரோ ப்ரப்போசல்லையோ அக்செப்ட் பண்ணாமல் இருக்க. இல்லை தயங்க, நீ ஏதோ ட்ரீமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை போய் சொல்லாத வயன், ஏன் என்கிட்ட நடிக்கிற? இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? உண்மையை சொத்துக்கும். அட்லீஸ்ட் நீ ஏன் பிடிக்கல அதையாச்சும் சொல்லு. நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் இனிமேல் நீ ஏன் தள்ளி போகிற? அது ஏன்னாச்சும் அட்லீஸ்ட்டு சொல்லு அப்படின்ட்டு தான் கேட்க நீங்கள் ஒரு பெருசாக பிரீத் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா சரி வராதுன்னு நீங்கள் டேக்கிட்ட சொல்கிறீங்க. ஆமாம் தயாங், நான் உன்னை லவ் பண்ணேன் தான் அப்படின்னு சொல்ல டேங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களே பார்க்குறாங்க. பண்ணேன் டேங், ஆனால் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு இது தப்புன்னு. என்ன தப்பா? நீ என்ன லவ் பண்ணுற, இதில் என்ன தப்பு இருக்குது?
வெயிட் டயாங், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எனக்கு அப்புறமா தான் ரியலைஸ் ஆச்சு என்னுடைய ஏஜ் என்ன, உன் ஏஜ் என்ன. அண்டு இது இந்த நம்மளுடைய ஃபேமிலிஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த சொசைட்டியும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஒய்யன் வெயிட் டயாங், அது மட்டும் கிடையாது. நீ மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்ட, ஆக்டர் ஆகணும், ஒரு மாடர்ன் ஆகணும், சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்ட. உனக்கே தெரியும் கொரியாவில் ஆக்டர் சிங்கர்ஸுக்கெலாம் என்ன ரூல்ஸ் இருக்குன்னு. நம்ம ஒன்ஸ் லவ் பண்ணிவிட்டு இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஒத்து வராது. அப்படி நம்ம சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் இடத்துக்கு தெரிய வரும். எல்லாருமே உன்னை ஹெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டயாங். இத்தனை வருஷமாக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பிளேஸ்க்கு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு என் ஒருத்தியால் அது ஸ்பாயில் ஆகிறது என்னால் பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டு தயாங்க, எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். என்னால் எப்போவுமே உன்னோடய உயரத்தை பிடிக்க முடியாது டயாங். உன்னுடைய ஃபீல்டுலேயே உனக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்து போனால் ஒரு ஆக்டரோ சிங்கரோ ஒரு மாடலோ உன்னையும் ஆக்டிங் ஃபீல்டையும் ஒரு புரிஞ்ச பொண்ணாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதை தான் உன் பேரண்ட்ஸும் சரி உன்னுடைய ஃபேன்ஸும் சரி ஆசைப்படுவாங்க. ஒரு சாதாரண ஆர்டினரியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் தயாங். நீ நீ வேறு தயாங், நான் வேறு. இது நமக்குள்ளே செட் ஆகாது. இதான் ஆன்சர். உனக்கு புரிஞ்சிடுச்சில்ல அப்படின்னு நீங்கள் டேட்டை சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்குறீங்க. ஆனால் டேப் விடாமல் அவங்க கையை பிடிச்சிட்டு, இப்போ என்ன வயன், நான் மேலே இருக்கேன், நீ கீழே இருக்கேன், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ரீசன். என்ன பேசுகிற நீ? நான் ஆக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆக்டருக்கும் இந்த சிங்கருக்கும் ஒரு மனசு இருக்குன்னு என்னோடய ஃபேன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு நம்ம லவ் பண்ணுற விஷயத்த நம்ம ரிவீல் பண்ணலாம். அது வரைக்கும் இல்லை தயாங். இப்போ தான் நீ வளர்ந்து வர, நீ ஒரு பிளேஸில் இருக்க. அப்புறம் என்னால் உங்கள் கவனம் சிதறி இது வேண்டாம் தயாங் அப்படின்னு சொல்ல. அப்போ டே உடனே, இல்லை வயன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ நானுமே ஒன்று லவ் பண்ணுறேன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக வயன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ இவ்வளோ வருஷம் எனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த காத்திருப்பை நான் வீணாக்க மாட்டேன். நானுமே உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தேன், புரியாமல் பேசாத. ஐம் 30+. நீ இப்போ தான் 26, 27. நான் 13+ தயாங்க. நான் ஆன்டி. இட்ஸ் இம்பாசிபிள். உன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இதை லைக் பண்ண மாட்டாங்க. உன்னோட சின்ன பொண்ணா, அழகாக இருக்கிற பொண்ணா, மாடர்னாக உள்ள பொண்ணா நீ பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ தயாங்க. இது நமக்குள்ளே செட் ஆகாது. அதை பற்றி என்ன பேசுகிற வயன்? எனக்கு நீ தான் வேணும். சின்ன பொண்ணோ, மாடர்னான பொண்ணோ, அழகான பொண்ணோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ தான் வேணும். உனக்கு வேணால் ஏஜில் நீ பெரிய பொண்ணாக இருக்கலாம். ஆனால் எப்போவுமே நீ எனக்கு ஒரு குழந்த மாதிரி வயன். நான் உன்னை அப்படி தான் பார்த்தேன். நீ என்னை விட பெரிய பொண்ணுன்னு உன்னை என்றைக்கும் யோசிச்சது கிடையாது. நீ ஏஜில் தான் பெரிய பொண்ணு. நீ ஒரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டியர்ஸ் வருது. அப்படி உங்களோட டியர்ஸை வெயிட் பண்ணிவிடு. இங்கே பாரு வயன், என் ஃபேமிலிக்கு தெரியும் நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன்னு. என் ஃபேமிலி ப்ராப்ளம் கிடையாது. என்னுடைய ஃபேன்ஸும் கொஞ்சம் நாளில் என்னை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நாளாக நாளாக என் ஃபேன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நான் புரிய வைப்பேன். என்னை புரிஞ்சிக்காதவங்க என் ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க. என்னை புரிஞ்சுக்கிறவங்க தான் என்னுடைய ஃபேன்ஸாக இருப்பாங்க வயன். கண்டிப்பாக என்னுடைய ரியல் ஃபேன்ஸ் என்னை புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயன். நீ இல்லாமல் நீ எங்கேயோ நான் எங்கேயோ. நான் உன்னை லவ் பண்ணிவிட்டு நீ என்ன தான் லவ் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டு என்னால் சத்தியமாக முடியல வயன். ப்ளீஸ், எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வேண்டாம். எனக்கு கஷ்டமாக இருக்கு வயன். ஏன் இப்படி பண்ணுற? அக்செப்ட் பண்ணிக்கோ. எல்லாமே கண்டிப்பாக மாறும். நம்ம மாற்றலாம். சொசைட்டிக்காக நம்ம ஏன் வாழணும்? ஒரு தடவையாச்சும் நமக்காக வாழ்ந்து பார்க்கலாம் வயன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் முடியவே முடியாதுங்கிறீங்க. பட் என்னென்னமோ பேசி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டெப்பனாக இருக்கீங்க. பட் ஒரு ஸ்லாப் தான். நீங்கள் சைலண்ட்டாக தேங்கி பார்க்குறீங்க. உனக்கு ஒருத்தர் சொன்னால் புரியாத வயன். ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களுமே தேங்க பேக் கிஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் தேங்க தான் லவ் பண்ணுறீங்க, ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் அந்த கிஸ்ஸை வந்து அப்போஸ் பண்ணாமல் அந்த கிஸ்ஸை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு
ட்ரஸ்ட் மீ வைன், நான் எனக்குமே ஒன்று கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல நீங்கள் டேயை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதாண்டா, இதோட இந்த டூ ஷார்ட்டை இங்கேயே முடிச்சிக்கலாம். ஓகேடா, நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கூட போட்டுடலாம். ஓகே, லவ் யூ ஆல், பாய்.